அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெரிய துயரமான சம்பவம் நடந்துருச்சு. கரூரில் விஜயோடைய பிரச்சார மாநாட்டில் 41 பேர் பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்குது. இதெல்லாம் கடந்த வீடியோக்களை நம்ம பார்த்தோம். தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுவதுமே பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி பெரிய அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சு அதுக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இந்த விசாரணைகள்லாம் போயிட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சாரம் விஜயுடைய இந்த பிரச்சாரம் நடக்கும்போது நிறைய அசம்பாவிதங்கள், அதாவது நிறைய தேவையற்ற சம்பவங்கள், நடவடிக்கைகள் இதெல்லாம் நடந்தது. இந்த கூட்ட நெரிசல், இந்த மக்கள் சாகிறதுக்கு காரணமே இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறது, கரண்ட்டு கட் ஆனது, அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் சில பேர்கள் உள்ளே வந்தது, இல்லை போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணது, அப்படி இப்படின்னு நம்ம செய்திகளில் நிறைய பார்க்குறோம். அது இல்லாமல் நிறைய வீடியோக்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதனால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்னால தான் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்து 41 பேர் இறந்துட்டாங்க. இல்லைன்னா கடந்த பிரச்சாரங்கள்லாம், விஜயோடைய கடந்த பிரச்சாரங்கள்லாம் இதை விட லட்சக்கணக்கான பேர்லாம் வந்தாங்க. அப்போல்லாம் எதுவுமே ஆகலை, எல்லாம் ஸ்மூத்தாக போச்சு, சுமூகமாக போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணமும் கரூரில், அதுவும் சம்பவம் கரூரில் நடக்கிறதுக்கு காரணமே ஒரு சில பேர் தான் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் கை காட்டுறாங்க. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா என்ன நினச்சி இந்த அசம்பாவிதங்கள்லாம் உருவாக்கப்பட்டதா, இல்லைன்னா அதுவாக நடந்ததா, உருவாக்கப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரியான போய்கிட்டு இருந்த ஆரம்பத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அது அப்படியே டேர்ன் ஆகி ஆப்போசிட் பார்ட்டியை கை காமிக்கிற மாதிரி இப்போது நடக்கிற சம்பவங்கள், நிறைய விஷயங்கள்லாம் வெளியில் வருது. ஏன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு அசம்பாவிதம் சம்பவம் நடந்த பிறகு, நடந்த உடனே எல்லாமே வெளியில் வராது, உடனே தெரிஞ்சிடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில் வரும். உண்மை என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில் வரும்.